உங்ககிட்ட ஜீசஸ் பத்தி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்றேன். பாருங்க வசனம் வாசிக்கிறேன் முதல்ல. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அடுத்த வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இது யோவான் 16வது அதிகாரத்துல 32, 33 இந்த வசனம். ஓகே. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். இந்த வசனம் எப்ப ஜீசஸ் ஷேர் பண்றாங்க, சீஷர்கள் கிட்ட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஜீசஸ் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சீஷர்கள் கிட்ட இத சொல்றாங்க. என்னன்னா, என்ன கூட்டிட்டு போவாங்க. நீங்க எல்லாருமே என்ன விட்டுட்டு போவீங்க. என்ன விட்டு நான் தனியா நிப்பேன். ஆனாலும் நான் தனித்திருக்க மாட்டேன். என் கூட என் அப்பா இருப்பாரு. அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா ஜீசஸ் பர்ட்டிகுலரா அத சொன்னாரு அந்த இடத்துல, சீஷர்கள்கிட்ட. அவங்க ஜீசஸ விட்டு போனதுக்கு அப்புறம், அவங்க கில்ட்டியா, ஷேமா ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜீசஸ் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. நான் போறேன். நீங்க எல்லாரும் என்ன விட்டு போயிருவீங்க. ஆனாலும் நான் தனித்திருக்க மாட்டேன். என் பிதா என் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லாரு. அத விட நிறுத்த மாட்டாரு. அடுத்த வசனத்துல அவர் சொல்லியிருப்பாரு, சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன சமாதானம்? அதுல என்ன சமாதானம் என்னிடத்துல உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னான்னா, நீங்க என்ன பிடிக்கும்போது நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. எல்லாரும் என்ன தனிச்சு விட்டுருவீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சமாதானமா தான் இருக்கேன். நான் உங்க மேல கோவப்படல. நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு நீங்க ஓடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்க மேல கோவமா இல்ல. நான் சமாதானத்தோட தான் இருக்கேன். நான் அன்பா தான் இருக்கேன். இருந்தாலும் நான் உங்க சைடு தான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜீசஸ் சொல்றாரு. அதோட அவர் நிறுத்தல. அதுக்கப்புறம் சொல்றாரு, "சோ நீங்க அதனால நீங்க திடம் கொள்ளுங்கன்னு" சொல்றாரு. அந்த "என்ன விட்டு போயிட்டீங்க, நான் என்ன தனிச்சு விட்டுட்டீங்க" அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஷேம், கில்ட் ஒரு வருத்தம் அந்த ஃபீலோட இருக்காதீங்க. நீங்க திடம் கொள்ளுங்க. என்கிட்ட வாங்க. நான் உலகத்த ஜெயித்த மாரி, உங்களையும் இந்த உலகத்த ஜெயிக்க வைப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. ஜீசஸ் இப்ப உங்ககிட்டயும் இதே தான் சொல்றாங்க. திடம் கொள்ளுங்க. நான் உங்க சைடு தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இத கேட்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.